வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு என் சேனலுக்குள்ளே போய் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ ஃபுல்லாக வரும் பாருங்கள். வாங்க என் வீடியோக்குள்ளே போய் ஈஸியாக சிம்பிளாக இந்த மாங்காய் சீசனில் செஞ்சால் தான். மாங்காய்லாம் காற்று கொட்டிடுச்சு. அதை எடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ஒரு மாங்காய் பச்சடி செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். வில்லேஜிலலாம் மாங்காய் சீசன் வந்து இதையே தான் சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வில்லேஜ் மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட்டு தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். சீவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் இது மாதிரி சீவி எடுத்தாச்சு. இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், மேலே இருக்கிற தோல் சீவியாச்சு, உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொட்டை நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அழகாக சீவி எடுத்தாச்சு. இதை அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் தொக்கு தேவையானது வெல்லம் நுனிக்கு ஒரு 5 ஸ்பூன் வெல்லம், கடுகு 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, எல்லாம் திருவி கட் பண்ணி வச்ச மாங்காய், குட்டி குட்டி மாங்காய் 5 மாங்காய் குட்டி குட்டியாக எல்லாம் காற்றுக்கு விழுந்தது. வாங்க இந்த தொக்கு செய்யறதுக்கு இந்த ஐட்டம் தான். வாங்க மாங்காய் தொக்கு. ஏன்னா இப்போ தான் சீசனு. எங்கள் மரத்துலேருந்து காற்று அடிச்சது, வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால கொட்டிடுச்சு. அதில் சரி ஒரு 4 மாங்காய் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து சரி மாங்காய் தொக்கு நம்ம வில்லேஜில் செய்வாங்க, செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், களிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. காலையில் கெட்டியாக கூழ் காய்ச்சி இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டு கூழ் குடிப்பாங்க. இந்த மாங்காய் சீசனில் இது செய்யாத வீடே கிடையாது ஊர்லலாம். வாங்கிக்கணும், ஏன்னா மாங்காய் சூடு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிட்டேன் எண்ணெய். காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். உள்ளே இந்த ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் வெள்ளை பாவு காய்ச்சி ஊற்றிக்கலாம். மண் இருக்கும், அந்த மண் போகிறதுனால நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் தான் இருக்குது, குட்டி குட்டி மாங்காய் 4 மாங்காய். பாருங்கள், நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூனே இருக்கும். கொஞ்சம் இனிப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா ஒரு கொதி வந்தவுடனே வடிகட்டிக்கலாம். கல் ஏதாவது இருக்கும், அதனால் சும்மா லைட்டாக கொதி வந்தால் போதும். நல்லா நுணுக்கிக்கோங்க. நீங்கள் நுணுக்கி வடிகட்டிக்கோங்க. நல்லா பொரியுது. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு தான் டேஸ்ட்டு. நல்லா பொரிஞ்சிச்சு கடுகு. இப்போது நம்ம அந்த மாங்காய் கொட்டிக்கலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். இதான் சொல்லுவேன், வில்லேஜில் களி கிண்டி அந்த களிக்கு வச்சு சாப்பிடுவாங்க. கூழ் கெட்டியாக காய்ச்சி அந்த கூழ் குடிக்கக்குள்ளே இதை தொட்டு சாப்பிடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் மடங்கணும். பாருங்க எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு. இன்னும் 2 மாதத்துக்கு எப்படி வீடியோ பண்ணுறதுனே தெரில. இது ஃபேன் 2 பக்கம் ஓடிட்டு இருக்கு. முன்னாடி ஆளில் ஓடுது, இங்கேயும் ஓடுது. செம்ம வெயில். பாருங்க, இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன். அந்த டேஸ்ட்டு எப்பயுமே இனிப்பு போட்டால் உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூன். பெரிய ஒரு மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூனு. பெருங்காயம் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு. பாவு அந்த நல்லா இதாகிட்டு தண்ணி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். எல்லாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே பற்றிக்கலாம். வடிகட்டிங்கன்னா அதில் மண் கல் பாருங்கள். மாங்காய் தூள் ஒன்று இருக்குது, அடியில் மண் பாருங்கள், கல் ஒரு மாதிரி கருப்பு கல் மண் எல்லாம் இருக்குது. அதனால தான் வடிகட்ட சொல்கிறது. இந்த பாரு கல். இப்போ ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு இதுலேயே நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். எல்லாம் போட்டாச்சு, நல்லா வேகட்டும். வெந்த உடனே அப்படியே மசிச்சு எடுத்து சாப்பிட்றது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
அதனால் ஓரளவுக்கு வெந்திருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. நம்ம செம்ம வாசனை, இந்த பெருங்காயம், வெல்லம், மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒரு இது. நம்ம இப்போது எடுத்து நசுக்கி பார்க்கணும். பாருங்கள் இப்படி நசுக்கணும்னே கொல கொலன்னு ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு கசிஞ்சு சாப்பிட்டுக்குள்ள செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் மாங்காய் தொக்கு ரெடி. அப்படியே இந்த எசன்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த எசன்ஸோட கொஞ்சத்தோட செம்ம சூப்பராக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ்லலாம் இந்த களிக்கு வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம தோசை இட்லி கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. இப்போயே எங்கள் பேராண்டி சாதம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காரு இதை போட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டான். இது டேஸ்ட்டு பார்த்த உடனே நல்லா இருக்குது, கொஞ்சம் சாதத்தில் பணிஞ்சு கொடுங்கன்னு உட்காந்துருக்காரு. வாங்க எல்லோரும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக சப்பாத்திக்கிறதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் ரொம்ப. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.